Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம பண்ண போற ப்ராடக்ட்க்கு 4 play acrylic yarn then hook size வந்து 3 mm எடுத்துர்க்கேன். இது வந்து ரொம்ப குயிக்கான beginner friendly pattern தான். ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங்ல 6 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். இது வந்து நிறைய ப்ராஜெக்ட்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்பவே குயிக்கா பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட்டும் கூட. So magic ring போட்டுட்டு அதில் 6 single crochet போட்டுக்கோங்க. 6 single crochet போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன த்ரெட்டை வந்து டைட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட single crochetல போயிட்டு slip stitch. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ரெண்டு single crochet போட்டுட்டு வரலாம். ஸோ இன்க்ரீஸிங் ரவுண்டு தான். ஒரு சிங்கிள் க்ரோஷேலையும் ரெண்டு ஸ்டிச்சாக போட்டுவாங்க. இது வந்து நீங்கள் நிறைய கலர்ஸில் செஞ்சு ஹேங் பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். தோரணம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் ஹேங்கிங்க்கு வந்து நம்ம எப்பொழுதும் யூஸ்வலாக டேசல்ஸ் இல்லைனா வந்து பீட்ஸு அந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். பாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இன்க்ரீஸ் ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கலாம். இந்த ரவுண்டு இன்க்ரீஸ் ரவுண்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஒரு சிங்கிள் ஒரு இன்க்ரீஸ். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 18 ஸ்டிச் இருக்கும். அடுத்து இப்போ 3 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4th ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஃபோர்த்து, 5th, 6th இந்த 3 ரவுண்டுமே நம்ம ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக தான் பண்ண போகிறோம். 4, 5, 6 இந்த 3 ரவுண்டுமே சேம் சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு தான். ஸோ ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்பொழுது 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ 4 ரவுண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து 5th ரவுண்ட் சேம் தான். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 6th இதே சேம் பேட்டர்ன் தான். ஸோ இது போல் 2 ரவுண்டு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. 5th, 6th நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நமக்கு ஒரு கப் ஷேப் மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ 7th ரவுண்டுக்கு வந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து இப்படி ஹோல்டு பண்ணிக்கோங்க. அகெயின் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் இன்சர்ட் பண்ணி எடுத்தோன்னா 3 லூப் இருக்கும் ஹூக்கில். இப்போ 3த்துலேயும் நம்ம மொத்தமாக அப்படியே yarn over பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் டிக்ரீஸ். ஸோ டிக்ரீஸ் அப்படிங்கிறது 2 ஸ்டிச்சையும் ஒன்றா நம்ம கம்பைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த ஸ்டிச்லையும் இன்சர்ட் பண்ணி 3 லூப்லையும் இப்படி மொத்தமாக எடுக்கணும். இதுதான் வந்து டிக்ரீஸ். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இந்த மாதிரி டோட்டலாக 6 செட்ஸ் பண்ணணும் நம்ம. இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 8th ரவுண்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதே ஸ்டிச்சில் ஆஃப் டபுள் க்ரோஷே, அகெயின் அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதே ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பெட்டல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள், ஒரு ஆஃப் டபுள், அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள், அகெயின் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே போல் நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் 4 பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக நமக்கு 6 பெட்டல்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு பெல் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கீ செயின்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளார்லாம் நிறைய பண்ணுறீங்க, தோரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலலாம் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். ஹேங்கிங்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய கலர்ஸ்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் கலரில் நிறைய செஞ்சு அதை வந்து நீங்கள் ஹேங்கிங் மாதிரி, டோர் ஹேங்கிங், வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் சும்மா உங்களுக்கு டெமோ மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களோட லிவிங் ரூம் ஆர் பெட்ரூம்லலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் வீடியோ, ஈஸியாகவும் பண்ணிடலாம், பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.